Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிள்ல எதை பத்தி நம்ம பேச போறோம்? Of course thumbnailல வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு கார் வாங்குறோம் அப்படினா அந்த காரோட வேல்யூக்கு கிட்டத்தட்ட டபுள் த மடங்கா வந்து உங்களுக்கு டாக்ஸ் வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு கார் ஒரிஜினல் பிரைஸ் என்னதான் இருக்கும்? என்னென்ன மாதிரியான டாக்ஸஸ்லாம் வந்து நம்ம பே பண்றோம்? அந்த ஒவ்வொரு டாக்ஸுக்கும் என்ன மீனிங், எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த மாதிரி காருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது, இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது. அப்போ ஒரு கார் வாங்கும்போது ஒரு சில போர்ஷன் வந்து ஸ்டேட்டுக்கும் ஒரு சில போர்ஷன் வந்து சென்ட்ரலுக்கும் போகுது. அப்படி என்னென்ன டாக்ஸ் இருக்கும், எது எக்ஸ்ஷோரூமுக்கு உள்ளே இருக்கும், எது எக்ஸ்ஷோரூமுக்கு வெளியில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது கொஞ்சம் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். பட் இருந்தால் கூட சம்மந்தமே இல்லாமல் தான் அவங்க வந்து கேட்டகரி வந்து வச்சுருக்காங்க. ஒரு கிரவுண்ட் கிளியர்ஸ் கூடுனா ஒரு டாக்ஸ் கூட, ஒரு ஃபியூல் டைப் மாறினா அது அட்லீஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஜினோட சைஸ், அதாவது 1 லிட்டர், 1.2 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர், 2.2 லிட்டர், இவ்வளோ கேட்டகரியில் வந்து மார்க்கெட்டில் இன்ஜினோட சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர்ஸில். அப்போது அந்த இன்ஜின் சைஸை வச்சு டாக்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபியூவல் டைப்பு, உதாரணத்துக்கு பெட்ரோல், டீசல், இவி. ஸோ இது மாதிரியா ஃபியூவல் டைப்பை வச்சு அது மாறுது. வெஹிக்கிளோட லென்த்து, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் போகிறோம் அப்படின்னா 3.7 மீட்டரில் இருக்குது. அப்புறம் 4 மீட்டரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 4.3 மீட்டர் இருக்குது, 5 மீட்டர் இருக்குது, 5.3 மீட்டர். இப்போ ரீசெண்டாக பார்த்த நம்ம எம்ஜியோட M9 பார்த்தீங்கன்னா ஒரு 5.3 மீட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு லென்த்துக்கு ஏற்றாப்புல டாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு மாறுது. ஆனால் இவி கார்லாம் ஏன் லாங்காக வருது, அதுக்கு ஆன்சரும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது செக்மெண்ட்டோட டைப்பு. ஸோ இது வந்து ஒரு எஸ்யூவி, இது வந்து ஒரு செடானு, இப்படிங்கிறத டைப்பை வச்சுமே மாறும். ஆர் கிரவுண்ட் கிளியரன்ஸை வச்சுமே வந்து உங்களுக்கு மாற்றுறாங்க. அப்போ ஒரு டாக்ஸுக்கும் இந்த பேராமீட்டர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற டாக்ஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஜிஎஸ்டிக்கு உள்ள ரெண்டு இருக்குது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் இருக்குது, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ், அதாவது எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று சிஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஜிஎஸ்டி மொத்தம் 28%. இது எந்த கேட்டகரி காராக இருந்தாலும் இந்த 28% தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை ரெண்டாக நீங்கள் உடைக்கலாம். 14% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 14% நீங்கள் எந்த ஸ்டேட்டில் கார் வாங்குறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு அந்த 14% வந்து உங்களுக்கு போகும். இதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, காருன்னாலே லக்ஸரி தான். அது 5 லட்சம் ரூபாய் ஆகட்டும், 50 லட்சம் ஆகட்டும். ஸோ ஜிஎஸ்டி எப்பயுமே 28ங்கிறது லக்ஸூரிக்கு. இப்போ நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா 28%. அதே நார்மல் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரோ? நம்ம ஹோட்டலில் ஒரு 14%, 12% இது மாறுது. கொஞ்சம் ஏசி இருந்தால் ஒன்று, ஏசி இல்லைன்னா ஒன்று. நம்ம அந்த பன்னு ஜாமு அந்த கதை தான் இது. ஓகே, ஸோ இப்போது அதுக்கு அடுத்து இருக்கிற டேக்ஸ் வந்து செஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சென்ட்ரல் எமர்ஜென்சி ஸ்பெஷல் சர்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கும் காருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா சம்மந்தம் இல்லை தான். இருந்தாலும் ஒரு பையராக உங்ககிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ்டு கேட்டகரிக்காக ஒரு டேக்ஸை வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் வேரி ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த டேக்ஸை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வார் நடக்குது அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு. எஜுகேஷனுக்கு ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ளட்டு வருது அதுக்குரிய ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அன்பிளான்டு ஆக்டிவிட்டிக்காக இந்த ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸு உங்ககிட்ட இருந்து வாங்கி அதை வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு காருக்கும் நான் சொன்ன கேட்டகரிக்கு ஏற்றாப்புல மாறப்போகுது. அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் பெட்ரோல் கார். ஸ்மால்னா
அந்த ஒரு 3.7 மீட்டர்ஸ் அந்த என்ட்ரி லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு ஸ்விஃப்ட் நம்ம சொல்லலாம், ஐட்டன் நியாஸ் சொல்லலாம். 4 மீட்டர் கீழே இருக்கிறது எல்லாமே கரெக்ட். ஸோ அதே மாதிரி இந்த எஸ்பிரஸோ இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ள இல்ல i20 அதுமே இதுக்குள்ளதான். ஆமா, அது 4 மீட்டர் கீழேன்னா அதனால தான் நீங்க வேல்யூ பாத்தீங்கன்னா 3.99 மீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 3.990 இருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். ஓகே, அப்ப இந்த 4 மீட்டருக்கு கீழே 1200 சிசி இன்ஜினுக்கு கீழே ஆர் ஈக்குவல் டு 1200 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிற கார்ஸுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி 28 தான். இந்த செஸ் அப்படிங்கிறது 1% வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். மொத்தம் 29% வந்து உங்களுக்கு டேக்ஸ் வரும். இதே இது ஒரு டீசல் கார் இந்த ஸ்மால் செக்மெண்ட்டில் sub 4 மீட்டர் கேட்டகரியில் 4 மீட்டருக்கு உள்ளே இருக்கிற கேட்டகரியில் இருக்கிற 1500 ஆர் பிலோ இருக்கிற இன்ஜின், உதாரணத்துக்கு வென்யூ சொல்லலாம், சோனட் சொல்லலாம், சைரஸ் வந்து உங்களால் சொல்ல முடியும், 3XO உங்களால் சொல்ல முடியும். இந்த மாதிரியான கார்ஸுக்கு செஸ் வந்து 3% சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 28 + 3 மொத்தம் வந்து 31% வந்து உங்களுக்கு இதில் டேக்ஸாக உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ அது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த 4 மீட்டருக்கு மேலே அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 4 மீட்டருக்கு மேலே இருந்து இந்த பெட்ரோல் காரோட இன்ஜின் சைஸ் வந்து 1200 சிசி மேலே இருந்தாலோ இல்லை டீசல் காரோட சிசி வந்து 1500 சிசி கீழே இருந்தாலோ, அதாவது 1200 அபோவ் வந்து பெட்ரோலுக்கும் பிலோ 1500 வந்து டீசலுக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து 28%, செஸ் வந்து 17% போயிடுது. இந்த இடத்துல 4 மீட்டருக்கு மேலே போனாலே 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கார் என்னென்ன சொல்லலாம்? ஓகே, எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோன்னா இதில் நம்ம இந்த ஹுண்டாய் கிரெட்டா சொல்லலாம். அப்புறம் ஸ்லாவியாவில் 1500 சிசி நமக்கு 1.5 டர்போ இருக்குது, அதை சொல்லலாம். அது மாதிரி 1500 சிசியில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். வென்யூ வெர்னா எல்லாமே வந்து வெர்னா, ஹோண்டா சிட்டி, அதாவது எல்லா செடான்ஸும் வரும். அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் செடான்ஸும் வரும். அப்புறம் இந்த காம்பேக்ட் எஸ்யூவிஸில் இருக்கிறது எல்லாமே அதுதான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு 28 + 17 பார்க்குறப்ப 43% டாக்ஸ் வருது. கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ரூல் 1500 சிசி மேலே, அதாவது 4 மீட்டர் மேலே இருக்கு 1500 சிசி மேலே, அது மாதிரி 2000 சிசி கீழே, 2000 சிசி கீழே. இன்னொன்று கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாத வண்டி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு செடானை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சேட்லி நம்மளோட கண்ட்ரியில் இந்த செக்மெண்ட்டில் ஒரு மாஸ் மார்க்கெட்டில் காரே இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவில் தான் இருக்குது. இந்த 2 சீரீஸ் அதெல்லாம் சொல்லலாம். ஸோ 4 மீட்டர் மேலே இருக்கு, 2000 சிசி கீழே இருக்கு, ஆனால் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இல்லை. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 28% ஜிஎஸ்டியும் 20% செஸ்ஸும், அதாவது கிட்டத்தட்ட 48% வருது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஒரு எஸ்யூவிஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. மோர் தென் 1500 சிசி இருக்கிற இன்ஜின்ஸு, 4 மீட்டருக்கு மேலே இருக்கிற இன்ஜின்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm மேலே இருக்கிறது. உதாரணத்துக்கு XUV 700 சொல்லலாம், அதே மாதிரி தார் ராக்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு வரும். அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி 28 தான். 22% செஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. மொத்தம் நீங்கள் பே பண்ண போகிற டேக்ஸ் ரவுண்டாக 50% வந்து உங்களுக்கு வரும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களோட காரோட எக்ஷோரூம் காஸ்ட்டுக்கு உள்ள உங்களுக்கு வந்து ஒரு 15 லட்ச ரூபாய் எக்ஷோரூம் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 லட்சம் தான். அதிலிருந்து ஒரு 50% அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 12.5 அப்படின்னு இருக்குன்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 10 லட்சம், 2.5 லட்ச ரூபா டேக்ஸ். ஓகே, அப்போ அந்த எக்ஷோரூமுக்கு உள்ளேயே இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ரைட், இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ். ஸோ இதில் தான் வந்து இப்போது நிறைய அன்ஈவன் சைஸில் நம்ம எலக்ட்ரிக் கார் பார்க்க முடிகிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஸோ எலக்ட்ரிக் காருக்கு ஜிஎஸ்டி ஜஸ்ட் 5% தான், செஸ் வந்து கிடையாது. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் கார்ஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது போக இதில் இந்த டேக்ஸை வந்து நம்மளோட பர்சனல் இன்கம் டேக்ஸ்லையும் வந்து இந்த இவி கார்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். அப்போது அதனால தான் இந்த சைஸ் கன்ஸ்ட்ரெயின் இல்லாததுனால தான் ஈவிஸ் மட்டும் எல்லாமே பெரிய பெரிய காராக வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எம்ஜியில் பார்த்தீங்கன்னா 5.3 மீட்டர்ஸில் ஒரு காரு, அதே நேரத்தில் இந்த 4.5ங்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லா கார்ஸுமே வந்து வருது. இந்த XUV 9eலாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்கராக வந்து உங்களுக்கு இருக்குது, விட்டுமே அதிகமாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எந்த கன்ஸ்ட்ரெயினும் இல்லாததுனால தான்
இவி அப்படிங்கிறதுல அப்நார்மலான சைஸஸில் வந்து உங்களுக்கு கார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அந்த 5% அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்துமே இவி வந்து ஏன் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பேட்ரி அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம்னு சொல்லலாம். கரெக்ட். ஸோ வேறு என்ன டேக்ஸ் இருக்குது ப்ரோ? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ஷோரூம்குள்ளே பார்த்தோம். எக்ஸ்ஷோரூம்க்கு வெளில வந்து டிசிஎஸ், அதாவது உங்களோட காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு 9.999, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 10 லட்சம். 10 லட்சம்னு தொட்டாலே 1% டிசிஎஸ் கட்டணும். அது அந்த சோர்ஸ்லேயே கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கார் வாங்குறப்ப பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க, ஐ மீன் அதை கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து 1%. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அதே நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் வாங்கினா கூட 10 லட்ச ரூபாய் மேலே எக்ஸ்ஷோரூம் இருக்குது, அதில் 1% பிடிச்சிப்பாங்க. அதாவது ஒரு 11 லட்சம்னா 11,000 ரூபாய் டிசிஎஸாக பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வருது தான் நம்ம ரோட் டேக்ஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இந்த ரோட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து ரீசெண்டாக 1 or 2 years பேக் நமக்கு அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதுபடி பார்க்கலாம். இது வந்து லைஃப் டைம் ரோட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்கள் காரோட எக்ஸ்ஷோரூம் இருந்ததுன்னா 12% ரோட் டேக்ஸ். இதே 5 லேக்லேருந்து 10 லேக் இருந்ததுன்னா 13%. அதாவது 5 லேக்லேருந்து 10 லேக் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த ஸ்மால் ஹேச்சஸ் எல்லாமே வந்துடும். இந்த மினி ஆர் மைக்ரோ எஸ்யூவின்னு சொல்றதெல்லாம் கூட காம்பேக்ட் செடான் கூட இதுக்குள்ள வரும். சில காம்பேக்ட் வேரியன்ஸ் வரும். ஆமாம். ஸோ இது வந்துடும். இதெல்லாம் 13%ல அட்ராக்ட் ஆகுது, டேக்ஸில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம். இந்த 10 லட்சத்துலேருந்து 20 லட்சத்தில் தான் நீங்கள் நமக்கு மேஜராக இருக்கிற எல்லா ஆமாம் எஸ்யூவிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த 4 மீட்டர் மேலே இருக்க கார்ஸ் எல்லாமே வருது, செடான்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே 18% டேக்ஸ். இந்த எக்ஸ்ஷோரூம் 20 லேக்குக்கு மேலே போயிடுச்சுன்னா 20% ஃப்ளாட். அது எந்த காரை வேணா இருக்கலாம். அபவுட் 20 லேக்குக்கு 20% ரோட் டேக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஈவின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே இது அப்ளிகபிள் தான். இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரோட் டேக்ஸ் ஃப்ரீ இப்போதைக்கு ஃப்ரீ. வருஷம் ஃப்ரீ பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ யோசித்துக்கோங்க, அப்போ ஈவியில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி. டேக்ஸும் அங்கே பே பண்ணுறது கம்மி தான். ரோட் டேக்ஸ் ஆக்சுவலாக 20% மோஸ்ட் ஆஃப் த இவிஸ்க்கு வரணும். அதுவுமே வந்து உங்களுக்கு வேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ரைட். இப்போ ஓவராலாக ஒரு சும்மா ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரெட்டாவோட பேஸ் மாடல் வந்து எடுத்துக்கலாம். அதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து ஒரு 11.1 lakhs வந்து உங்களுக்கு வருது. அப்போ இதில் என்னென்ன மாதிரியான டேக்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 11.1 lakhsக்கு உள்ளேயே எது வரும் அப்படின்னா 28% ஜிஎஸ்டி வந்துடும், 17% வந்து செஸ் வந்துடும். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் 11.1 lakh. அது போக வெளியில் இருக்கிறது வந்து 1% டிசிஎஸ், 18% வந்து ரோட் டேக்ஸ். மொத்தமாக பார்த்தோம்னா 64% வந்து நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம். இப்போ ஓவரால் ஆன் ரோட் காஸ்ட் நம்ம கைக்கு வரும்போது 13.8 லட்சம் வந்து நமக்கு இதுக்கு கைக்கு வருது. சரி, இவ்வளோ டேக்ஸ் கொடுக்குறோமே, நமக்கு கவர்மெண்ட் என்ன திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் நமக்கு வந்து டோலில் ஏதாவது பெனிஃபிட் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணுறதுல ஓகே ஏதோ ஒரு பிரயோஜனம் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். பட் இதை நம்ம பேசணுன்னா பிரச்சனை தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான டேக்ஸஸ் இருக்கும், அது எப்படி உங்களோட ஆன்ரோட் காஸ்ட்டில் வந்து இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.